ஐயா வணக்கம். வணக்கங்க வணக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் வந்து தங்கமணிங்க. ஐயா நம்ம கைத்தறியோட பேருங்க ஐயா, கம்பெனி பேருங்க ஐயா? எங்களுடைய கைத்தறின்றது எங்களுடைய தாத்தா காலத்து அப்பா காலத்தோட முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து இது வந்து பவர் லூம்ஸ், அதாவது விசைத்தறி. எங்களுடைய விசைத்தறியுடைய நேம் வந்து தங்கமணி டெக்ஸ்டைல்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்க ஐயா. இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து யாருங்க டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க? இப்போ உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் வேலை செய்வாங்க. அவங்க வந்து சார் இந்த மிஷினரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியா வரும், உங்களுக்கும் சம் ஐடியாஸ் வரும், நம்ம அதை வாங்கலாமா வேணான்றது. அந்த இடத்துல யாரோட டிசிஷன் எடுத்துக்குவீங்க? ஸோ இப்போ வந்து எங்களுடைய விசைத்தறி குழுமம் வந்து ஒரு குழுமம் இருக்காங்க. அதாவது குழுமம் மூலமாக எங்களுக்கு வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருவாங்க. அங்கே கோதையை வந்து இப்போ கொடிசியா அதே மாதிரி ஈரோடில் கொச்சிவேலி அப்படின்ற இடத்துல வந்து அட்வான்ஸினுடைய மெஷினரி கண்காட்சி வந்து நடத்துவாங்க வருஷத்துக்கு ஒரு ரூபா. சரிங்களா? அங்கே வந்து நாங்கள் போய் பார்க்கும் போது எங்களுடைய தாத்தா காலத்தில் கைத்தறி, எங்கள் அப்பா காலத்தில் கைத்தறி ஓடினாங்க. அதாவது என்னுடைய காலத்தில் பவர்லூம் அப்படின்ற ஒரு விசைத்தறி நாங்கள் ஓடிருக்கோம். அதாவது இதோடைய இப்போடைய ஜெனரேஷனில் வந்து ஏர் ஜெட், ஏர் ரூம் அப்படின்ற இது வந்திருக்குங்க. இப்போ வந்து அதை போட்டிருக்காங்க. அடுத்தவுடைய ஜெனரேஷனுக்கு அது தாங்க வரும். ஆமாங்க சார். இப்போ நான் அடுத்த கொஷினாகவே அதை தான் இருந்தது, கொடிசியா அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி எக்ஸ்போக்கு போகிறீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எக்ஸ்போவில் நிறைய மிஷினரிஸ் வந்திருக்கும், நம்மளை விட அட்வான்ஸாக கூட வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல யார் டிசிஷன் எடுப்பீங்க? நாங்கள் டிசிஷன் அப்படின்றதுல நம்மளுடைய நாங்கள் வந்து ஒர்க்கரும் நாங்களே, சரிங்களா, முதலாளி நாங்களே, சரிங்களா. எங்கள் டிசிஷன் வந்து எங்களுக்கு தான். நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மிஷின் இது இருக்குன்னா இதோடைய மிஷினுடைய இது அட்வான்ஸு வந்து இப்போ வந்து நிறைய வந்துருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய புது லேட்டஸ்ட் கொடிசியா அதை வந்து குடிவேறின்ற இடத்துல எங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. எங்களுக்கு அதை பார்த்தாச்சுன்னா அதனுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன ஆகும், நாங்கள் அதை மாற்றி அப்கிரேட் ஆகிக்குவீங்க. கண்டிப்பாக சார். இப்போ எல்லா தொழிலுக்குமே ஒரு அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் சார். ஆமாம். இப்போ இந்த மாதிரி ஒரு புது மிஷின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தலைமை அசோசியேஷனில் வந்து இல்லைப்பா இந்த மிஷின் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை நமக்கு பிடிச்சிருந்தா வாங்குவீங்களா? இல்லை, அவங்களுடைய அசோசியேஷன் அவங்களுக்கும் நம்ம வந்து தகவல் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்புன்ற வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சதுனால எல்லாமே அவங்க ஈஸியாக இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஆட் பண்ணிடுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறதோட நேரில் போய் நாங்கள் பார்க்குறோம். நேரில் பார்த்தா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்ம உடைய பண வசதி, நம்முடைய பொருளாதார வசதி வாங்கினா, நம்மளுடைய இட வசதி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறத வாங்கினா நம்ம வந்து அட்ரச்சராக வாங்கி போட்டுக்கலாம். அதனால் நம்முடைய அதாவது எல்லாமே நம்முடைய இதுக்கோசரம் தான் நம்ம வந்து அதை செய்கிற தொழில். நம்முடைய அதாவது இப்போ வந்து ஹேண்ட்லூம்ன்றது கைத்தறி என்பது வந்து உடல் உழைப்பு அதிகமாகிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த பவர்லூம் அப்படின்றது வந்து இந்த மிஷின், அதாவது மின்சாரத்தில் அதிகமாக செலவழித்து செய்கிறதுனால உடல் உழைப்பு வந்து கம்மியாக இருக்குது. எங்களுக்கு வந்து தொழில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அட்வான்ஸாக வர்றதுனால எங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். அது ஒரு ஆட்டோமேஷனாக நமக்கு புதுசாக மெட்டீரியல் கிடைக்கிறதுனால எங்களுக்கு வந்து இதை ரொம்ப வந்து பெனிஃபிட் தான். சார், இப்போது நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேம்ப்ளேட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க சார். நமக்கு அந்த பேம்ப்ளேட்ஸில் வந்து நமக்கு ஏற்ற மிஷினரிஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேட்பீங்களா சார்? ஓகே, அது மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கேட்காதது தான். பட் இப்போதைக்கு அந்த ஜெனரேஷன் கேட்குற மாதிரி, அதாவது எக்ஸ்போர்ட்டுனா இப்போ வந்து சைனா, ஜப்பான்லேருந்து இது வந்து மிஷினரிஸ் வந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்றது சொல்லி போடுவாங்க. அதை நாங்கள் போய் பார்ப்போம். அதுக்கு தேவையான இட வசதி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை வாங்க முடியும். அதை வாங்க முடியும். ஆமாம், கரெக்டாக சார். சார், இப்போ நிறைய வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய வந்துடுது. இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேடுறோம், நம்ம மெட்டீரியல் நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுவோம் இல்லைங்களா? அதில் நீங்கள் தேடின ஏதாவது ஒரு விஷயங்கள் சார்? தேடணும் அப்படின்னு பார்த்தா இல்லை, நிறைய விஷயத்தில் வந்து நாங்கள் தேடி இருக்கோம், போய் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. இதாக தான் நினைக்கிறேன். நம்ம சோசியல் மீடியா வந்ததுனால நமக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு சரி, விற்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். சரிங்களா? நம்ம வந்து போக்குவரத்துக்கு நம்ம வந்து போக தேவையில்ல, வீட்டில் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் அது நமக்கு பிடிச்சிருந்து தான் நம்ம போய் நேரில் பார்த்து வாங்கிடலாம். சார், இப்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போவோம் சார். என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போவோம், இல்லைன்னா வந்து ரேஷன் கடைக்கு போகிறது, பேங்க்குக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த இடத்துல இப்போது இந்த மிஷினரிஸ் ரிலேட்டடாக வந்து பேம்ப்ளேட்டு, போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குங்களா? இல்லை, எங்களுடைய தருமபுரி மாவட்டம், சில தருமபுரி மாவட்டத்தில் தொழில் மையம் சொல்லி இருக்குங்க. அங்கே தொழில் மையத்தில் போனால் எங்கள் தொழில் செய்கிறதுடைய கடன் உதவி செய்கிறாங்க. இந்த அதாவது மானியமும், அதாவது மத்திய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மானியமும் இது வந்து கிடைக்குதுங்க.
நம்ம வந்து தொழில் மையத்து மூலியமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக. ஏதாவது மிஷினரி வாங்குறதுக்கு நமக்கு உதவி செய்கிறாங்க. அதாவது பேங்க் லோனும் நமக்கு வந்து கடன் உதவியும் செய்கிறாங்க. சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க அப்பாவோட அப்பா காலத்தில் எல்லாமே கைத்தறி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் அட்வான்ஸாக வந்துருச்சு. அதுலேருந்து இதில் மாறுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுங்களா? டிபிக்கல்ஸ் இருந்ததுன்னு சொன்னால், அன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவோட அன்னைக்கு வந்து உடைய காலகட்டத்துக்கு அன்னைக்கு உடைய விற்பனைக்கு வந்து எங்கள் அப்பா காலத்துல வந்து ஒரு அரிசி 1 கிலோ வாங்கினா வந்து 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்கினாங்க. கண்டிப்பாக. சரிங்களா? அன்னைக்கு வந்து அவங்க கைத்தறியில் நெஞ்ச ஒரு நாளைக்கு 3 புடவை 4 புடவை நெய்வாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து மிஷின் வந்ததுனால அதே வந்து ஒரு புடவை வந்து ஒரு 10 புடவையாக நெய்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசி 50 ரூபா ஆயிடுச்சு. அன்றைக்கி 50 ரூபாய்க்கு ரேட்டு 5 ரூபாய், இன்றைக்கி வந்து 50 ரூபா. அந்த உடைய இதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் இந்த தொழில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினரிஸ் வந்து ட்ரையல் கொடுப்பாங்க சார். ஒரு மிஷினரிஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா ட்ரையல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் ட்ரையல்லாம் எப்படின்னா நாங்கள் போய் பார்க்குறோம். நாங்கள் போய் பார்த்தாவே நமக்கு வந்து தொழில் செய்கிறவங்க போய் அதை பார்த்தாவே இதுதான் நமக்கு ஒரு அத்துப்படி ஆகிடும். நம்ம வந்து அதை செஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்றது அவசியம். கண்டிப்பாக. சரிங்களா? அதோட அத்துப்படியாக நமக்கு மனசுக்கு இதாக இருந்தால் பிடிச்சிருந்தா அதை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சார். சார் இப்போது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை விட அட்வான்ஸுக்கு மாறுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? அட்வான்ஸாக மாறுறது அதாவது இப்போ எங்கள் தாத்தாவுடைய காலத்தில் என் கைத்தறி, எங்கள் அப்பாவுடைய காலத்தில் கைத்தறி, என்னுடைய காலத்தில் இது பவரும் என்கிற விசைத்தறி. சரிங்களா? இப்போ எங்கள் பசங்க இருக்காங்க. எங்கள் பசங்களுடைய இப்போ காலத்தில் ஏர்லூம் வந்திருக்கு. அதோடைய போகிறதுக்கு என்னென்னா அதோடைய இட வசதி, பொருளாதார வசதி இருந்தால் அதுக்கும் எங்களுடைய பசங்களுடைய ஜெனரேஷனுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ.